அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். சக்திதாசன் பாரதி, திரும்ப பாரதி பற்றிய கட்டுரை தான். பாரதி எண்ணற்ற கடவுளரை வணங்கினாலும் மத வேறுபாடின்றி எல்லா மத கடவுளரையும் வணங்கினாலும் சக்தி, மகாசக்தி, பராசக்தி, சிவசக்தி அப்படின்னு சக்தியை அதிகமாக வழிபட்டிருக்காரு. அதனை பற்றி இக்கட்டுரையில் பார்க்கலாம். கட்டுரை தலைப்பு: சக்திதாசன் பாரதி. முன்னுரை: நம் நாட்டு முதன்மை கவிஞரும் முத்தான கவிஞருமான பாரதி தம் கவிதைகளில் பாடாத கருப்பொருட்களே இல்லை. அவர் நாட்டு விடுதலைக்காக, பெண் விடுதலைக்காக, நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்காக என பல கவிதைகளை படைத்துள்ளார். அவற்றிலும் அவர் பல கடவுளர்களை பற்றி பாடும் பொழுது சக்தி, ஓம் சக்தி, சிவசக்தி, பராசக்தி, காளி, முத்துமாரி என பெண் தெய்வங்களை மிகுதியாக தன் கவிதைகளில் பாடி பரவியுள்ளார். அவர் சக்திகளிடம் கொண்ட பக்தியால் சக்திதாசன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். அத்தகைய கூற்றை ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். பாரதியின் சக்தி பக்தி: ஆண் தெய்வம், பெண் தெய்வம், அலி தெய்வமான அனைத்து கடவுளையும் சுட்டும் பொழுது பெண் தெய்வங்களான சக்தியே, வாணி, காளி, மாமகளோயே என பாரதியார் தன் கவிதைகளில் 4 வகை பெண் தெய்வங்களை சுட்டுகின்றார். சிவன் பார்வதி மேல் கொண்ட அன்பினால், பண்பினால், ஆசையினால் தன் உடலின் இடப்பாகத்தை தன் மனைவிக்கு அளித்து மகிழ்ந்தார். இவ்வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவமாகும். அவ்வடிவில் இறைவன், இறைவு என 2 வடிவங்கள் ஒன்றாகி தாயும் தந்தையுமான சக்தியும் சிவனுமாய் தனக்குள் பக்தியால் என் உள்ளம் புகுந்து உலகெல்லாம் ஒளிரும்படி திகழும், எங்கும் நிறைந்து எல்லாமுமாய் விளங்கும் பரம்பொருளே என சிவனையும் சக்தியையும் இணைத்து பாரதியார் தன் கவிதைகளில் புகழ்கின்றார். சக்திதாசனென பாரதி சக்தியை போற்றுபவராகவும் வாழ்த்துபவராகவும் உள்ளார். சிவன், விஷ்ணு, புத்தன், இயேசு, அல்லாஹ் என சமய ஒருமைப்பாட்டுடன் அனைத்து கடவுளரையும் வழிபட்டவர். பெண் தெய்வங்களிலும் காளி, முத்துமாரி, வாணி என அனைவரையும் வழிபட்டவர். சக்தியின் பல்வேறு வடிவங்களான சக்தி, சிவசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி என அனைத்து சக்திகளையும் வழிபட்டு நம்மையும் வழிபட வைக்கின்றார். சக்திகளின் புகழையும் அருமையையும் தன் கவிதைகளின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி நம்மையும் தீவிர சக்தி பக்தியில் ஈடுபட வைக்கின்றார். உலக மக்களிடம் பல்வேறு சக்திகளின் வடிவங்களை தம் கவிதைகளின் மூலம் கொண்டு சேர்த்த பெருமை பாரதியாரையே சாரும். அவர் சக்திகளுக்கு தொண்டு செய்து சக்தியை எந்நாளும் எப்பொழுதும் வழிபட்டு தனக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் ஒரு தோழனிடம் கேட்பது போல நிலமும் மாளிகையும் தென்னை மரமும் வேண்டுமென கேட்கின்றார். சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, சிவசக்தி என இத்தகைய சக்திகளின் அடிமையாக தன்னை அவர் பாவித்து தன்னை எண்ணம், சொல், செயலால் நல்வழிப்படுத்த வேண்டுவதால் பாரதி ஒரு சக்திதாசன் எனவே அழைக்கப்படுகின்றார். மகாசக்தியிடம் வேண்டுதல்: சக்தி பக்தனாகிய பாரதி அன்னையாகிய மகாசக்தியிடம் பொன், பொருள், இன்பம் என அனைத்தையும் தனக்கு தர வேண்டுமென மகாசக்தியை வழிபடவில்லை. தனக்கு தேவையான அறிவே வேண்டுமென எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்றவாறு சக்திதாசன் வேண்டி வழிபடுகின்றார். மகாசக்தியே வாழவிடு: மகாசக்தியிடம் பாரதி பல வேண்டுதல்களை முன்வைக்கின்றார். அவர், மகாசக்தியே, எனக்கு பிற பொருள்கள் மீது தோன்றும் ஆசையை அழித்துவிடு, இல்லையெனில் என் மூச்சை நிறுத்தி எம்மை சாகவிடு, என் உடலை உயிரற்றதாக்கிவிடு, இல்லையெனில் அதில் சிந்தனையை தோன்றாதிருக்கவிடு, இவ்வுலக பொருட்கள் மீது எனக்கு இருக்கும் உறவை நீக்கிவிடு, அல்லது என் உயிரில் உடல் சுமக்கும் இப்பாதகத்தை போக்கிவிடு, சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு என்றெல்லாம் பாரதி ஒரு கவிதையில் சுட்டுகையில் தனது எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நல்ல விஷயங்களிலேயே தம்மை ஈடுபடுத்தி நல்ல மனிதனாக வாழவிட வேண்டும்
என்று சக்தியிடம் வேண்டும் அவரது சக்திதாசனின் எண்ணம் நமக்கு புலப்படுகின்றது. சக்தியின் பரிணாமங்கள். சக்தி என்றால் அது எத்தகைய தெய்வம், அது நமக்கு செய்யும் நற்செயல்கள் என்னென்ன, அதன் பரிணாமங்கள் என்னென்ன என்பதை பற்றி சக்திதாசனான பாரதி துன்பமிலா நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, சோம்பற் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீப்பழும் தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி என்றெல்லாம் கவிதைகளில் வழிபடுகின்றார். மேலும் இன்பத்தில் ஆடாமல் துன்பத்தில் துவளாமல் இருக்கும் நிலையும், தம் நல்லெண்ணத்தில் கூடிக்கொண்டிருக்கும் நல்ல தூண்டுதலும், நம் தொழில் பக்தியும் முக்தி எண்ணமும், வாழ்வை பெருக்க முயற்சிக்கும் நல்லறிவும், நமது அறிவினால் உலகத்தை காக்கும் செயலும், நம்மை நாமே தாழ்வுபடுத்தாமல் நல்ல வழியில் எண்ணமும், நமக்கு வரும் துன்பத்தை நீக்கி நலம் புரியும் ஆற்றலும், நாம் விழாமல் தடுக்கும் வெற்றியும், விண்ணை அளக்கும் நம் அறிவின் விரிவும், நமக்கு வரும் பிறவி துன்பத்தை நீக்கும் நல்லெண்ணமும், நம் உள்ளத்தின் உயர்வுமே என அனைத்து நல் இயல்புகளையுமே எந்நாளும் அருளும், நாம் வழிபடக்கூடிய நமக்கு நன்மைகளை எந்நாளும் அருளும் கடவுளின் பெயர்தான் சக்தி என்றெல்லாம் அவர் கூறுகின்றார். பராசக்தியை பரவுதல். அன்னை பராசக்தியிடம் பாரதி பல வேண்டுதல்களை தனக்கு நிறைவேற்றி தரும்படி கூறுகின்றார். தனக்கு காணியளவு நிலம் வேண்டும், அந்த நிலத்தில் அழகிய தூண்களும் மாடங்களும் நிறைந்த மாளிகையை கட்டித்தர வேண்டும் என்கிறார். மேலும் மாளிகையின் அருகினில் ஒரு கேணியும் 10-15 தென்னை மரங்களும், அந்த தென்னை மரங்களில் இளநீர் நிறைந்திருக்கவும், தென்னை மர கீற்றின் நடுவினில் நில ஒளி வந்து விழுமாறும், தென்றல் காற்று வீசவும், அங்கு எம்முடன் கவிதையில் நான் கேட்கும் அனைத்து பொருட்களையும் நீ வரமாக எனக்கு தர வேண்டும் என்றும், அக்காட்டில் உரையாட ஓர் பத்தினி பெண்டிரும் என அனைத்தும் வேண்டும் என்றும், அக்காட்டினில் எமக்கு துணையாக காவலும் வேண்டும் என்றும் தன் கவிதையில் பராசக்தியை வழிபட்டு வேண்டி கேட்கின்றார் சக்திதாசன் பாரதி. அமரர் குலத்தினில் சேர்த்திடு சிவசக்தி. பாரதி சிவசக்தியை இயற்கை என்றும், ஐம்பூதங்கள், செயற்கையின் சக்தி, உயிர், தீ, அறிவு, ஈசன், அன்பின் உருவாகிய ஜோதி, இன்பம் என்று மக்கள் பலரும் பல விதங்களில் புகழ்வதாக கூறுகின்றார். மேலும் உமக்கு பலியாக சில பொருட்களை கொண்டு வந்துள்ளோம் நாம், நீ அதனை ஏற்றுக்கொண்டு சில நாட்டியம் காட்டி எமக்கு நல்லருள் புரியாய், சிவநாட்டியம் காட்டி எமக்கு நல்லருள் புரிவாய் என்றும் சிவசக்தியிடம் வேண்டுகிறார். மேலும் மற்றொரு பாட்டில் குளிர் சுவை பாட்டிசைத்தே சுரர் குலத்தினில் சேர்த்திடல் விரும்புகின்றோம், பாடி நின்றுனை புகழ்வோம், எங்கள் பகைவரை அழித்தமை காத்திடுவாய், நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே என தன் மற்றொரு கவிதையிலும் மொழிகின்றார். மேலும் எங்கள் ஆடு மாடு குதிரைகள் என அனைத்து உயிர்களையும், அன்னமதை தரும் நல்லணி வயல்கள் யாவற்றையும் நீ காக்க வேண்டும் என உன் பாதங்களை சரணாகதி அடைந்தோம், என் உயிரில் உள்ள ஆசைகளும் எனது செயல்களும் எனது துணிவும் எனது அனைத்து அசைவுகளும் நல்நிலை பெற்றிட மேலும் அருள் புரிவாய், உன் பாதத்தை அடைக்கலமாக நாங்கள் புகுந்து விட்டோம், அம்மையே நற்சிவசக்தி, எமை அமரர்தம் நிலையினில் ஆக்கிடுவாய் என்றெல்லாம் சக்திதாசன் மற்றொரு கவிதையில் சிவசக்தியிடம் பண்மையில் நாட்டு மக்களுக்கும் வேண்டும் என சிவசக்தியிடம் கேட்கின்றார். இதிலிருந்து அவர் மனிதர் என்ற நிலையில் இருந்து அடுத்த நிலையான தேவர் நிலைக்கு மக்களோடு தாமும் உயர அவரது எண்ணம் நமக்கு புலப்படுகின்றது. அமரர் குலத்தினில் சேர்த்திடு சிவசக்தி. பாரதி சிவசக்தியை இயற்கை என்றும், ஐம்பூதங்கள், செயற்கையின் சக்தி, உயிர், தீ, அறிவு, ஈசன், அன்பின் உருவாகிய ஜோதி, இன்பம் என்று மக்கள் பலரும் பல விதங்களில் புகழ்வதாக கூறுகின்றார். மேலும் உமக்கு
மேலும் உமக்கு பலியாக சில பொருட்களை கொண்டு வந்துள்ளோம். நீ அதனை ஏற்றுக்கொண்டு சில நாட்டியம் காட்டி எமக்கு நல்லருள் புரியாய், சிவநாட்டியம் காட்டி எமக்கு நல்லருள் புரிவாய் என்றும் சிவசக்தியிடம் வேண்டுகிறார். மேலும் மற்றொரு பாட்டில் குளிர் சுவை பாட்டிசைத்தே சுரர் குலத்தினில் சேர்த்திடல் விரும்புகின்றோம். பாடி நின்றுனை புகழ்வோம். எங்கள் பகைவரை அழித்தமை காத்திடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே என தன் மற்றொரு கவிதையிலும் மொழிகின்றார். மேலும் எங்கள் ஆடு மாடு குதிரைகள் என அனைத்து உயிர்களையும் அன்னமதை தரும் நல்லணி வயல்கள் யாவற்றையும் நீ காக்க வேண்டும் என உன் பாதங்களை சரணாகதி அடைந்தோம். என் உயிரில் உள்ள ஆசைகளும் எனது செயல்களும் எனது துணிவும் எனது அனைத்து அசைவுகளும் நல்நிலை பெற்றிட மேலும் அருள் புரிவாய். உன் பாதத்தை அடைக்கலமாக நாங்கள் புகுந்து விட்டோம். அம்மையே நற்சிவசக்தி, எமை அமரர்தம் நிலையினில் ஆக்கிடுவாய் என்றெல்லாம் சக்திதாசன் மற்றொரு கவிதையில் சிவசக்தியிடம் பண்மையில் நாட்டு மக்களுக்கும் வேண்டும் என சிவசக்தியிடம் கேட்கின்றார். இதிலிருந்து அவர் மனிதர் என்ற நிலையில் இருந்து அடுத்த நிலையான தேவர் நிலைக்கு மக்களோடு தாமும் உயர அவரது எண்ணம் நமக்கு புலப்படுகின்றது. சிவசக்தியிடம் வினவல். வீணையாகிய இசைக்கருவி ஒன்றை நன்முறையில் செய்து அதனை இசை வல்லாளரிடம் கொடுக்காது வீணாக புழுதியில் எறிவதால் என்ன லாபம் கிடைத்துவிடும்? சிவசக்தியே, புழுதிப்பட்டு அதன் நல்லிசையோடு அவ்வீணையும் கெட்டு போகும். அதனால் யாருக்கும் பயனில்லை என்பதை அதனை போல் அவ்வீணை மண்ணில் விழுந்து யாருக்கும் பயனில்லாமல் போவதைப் போல் என்னை மிகுந்த அறிவுடன் படைத்தது எதற்காக? என் அறிவை இவ்வுலகம் பயன்படுத்தி கொள்ளும்படி என் அறிவால் அவர்களுக்கு உதவ எனக்கு வலிமையை தருவாயா? இல்லை இந்த பூமிக்கு பாரமாய் என்னை வெற்றும் மனிதனென வாழ வைப்பாயா? எனக்கு பதில் சொல் என உரிமையுடன் சிவசக்தியிடம் சக்திதாசன் வினவுகின்றார். ஓம் சக்தியை வழிபடுங்கள். பாரதி ஓம் சக்தியை புகழ்ந்து வழிபட்டு நம்மையும் ஓம் சக்தி 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 என்று சொல்லு, கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொள்ளு, சக்தி 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 என்று சொல்லி அவள் சந்நிதியிலே தொழுது நில்லு என ஒரு கவிதையில் நம்மையும் வழிபடச் செய்கின்றார். முடிவுரை. சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, சிவசக்தி என பல பெயர்களில் பெண் தெய்வத்தை பாரதி வேண்டுகின்றார், வாழ்த்துகின்றார். அவர் வேண்டுதல்களில் தனக்கு நற்செயல்களை, நல்லெண்ணத்தை, நல்லறிவை, நற்சிந்தனையை இச்சக்திகள் தர வேண்டும் என்றும் இச்சக்திகளை வழிபட்டால் நமக்கு வரும் தீமைகள் விலகி நன்மைகள் கிடைக்கும் என மக்களுக்கும் சுட்டுகின்றார். தன்னிடம் உள்ள அறியாமை, சோம்பல் போன்ற தீய செயல்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று வேண்டுபவராகவே பெரும்பாலும் சக்திகளுக்கு கவிதைகளில் தொண்டு செய்யும் சக்திதாசன் வேண்டுகின்றார். நன்றி, வணக்கம்.